ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கார்னர் கிச்சனில் என்னோடய ஒரு கார்னர் இருக்குது. சும்மாவே அந்த கார்னரில் என்னென்னமோ நானும் ஆர்கனைஸ் பண்ணி பார்த்தேன். இந்த வாட்டி ஒரு புது செட்டப் பண்ணியிருக்கேன். எப்படின்னா காலையில் பாப்பாவுக்கு லஞ்ச் கொடுக்கறது, எனக்கு லஞ்ச் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம் ஒரு மாதிரி அங்கங்கே இருக்கிறது கஷ்டமாக இருந்தது. ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஒரு பேஸ்கெட், ஆர்கனைசிங் பேஸ்கெட்டில் வந்து எங்களோட டிஃபன் பாக்ஸஸ், பாப்பாது இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் குட்டி குட்டியாக அது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். தென் ஸ்பூன்ஸ், ஃபோர்க்கு, ஸ்ட்ராஸ் இதெல்லாம் வந்து இதில் வச்சுருக்கேன். வாட்டர் கேன்ஸ் வந்து இதில் இருக்குது. பாப்பாவுக்கு இப்போ வாட்டர் கேன் ஃப்ளாஸ்க் கொடுத்துருக்கேன். இன்னும் 2 ஃப்ளாஸ்க் இருக்குது, எடுத்து வச்சுக்கணும். ஸோ இது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கிறதுக்கு. இன்னொன்று வந்து இந்த லஞ்ச் பேக்ஸ் இருக்கு இல்லையா, அது இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிட்டேன் இங்கே ஹூக்கில். தென் லஞ்ச் டவல்ஸையும் இதுலேயே எப்படியே ஒரு ஆர்கனைசிங் ரேக்கில் போட்டுட்டேன். ஸோ ஈஸியாக எடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்றைக்கி காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாப்பாவுக்கு தோசை சட்னி ஊற்றி சாப்பாடு அனுப்பிச்சாச்சு பாப்பாவுக்கு காலையில் ஸ்நாக்ஸோட. மத்தியானத்துக்கு தயிர் சாதம், பீட்ரூட் பொரியல், ஈவினிங்க்கு ஒரு செவ்வாழைப்பழம், தென் கொஞ்சம் நட்ஸும் இந்த கல்கோனா மிட்டாயும் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே பேக் பண்ணி அழகாக அவளுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு இதுலேருந்து எடுத்துக்கலாம். லஞ்ச் டவல், தென் வந்து வெளியில் போகிறதுக்கும் ஜூட் பேக் இதுலேயே மாட்டி வச்சுருக்கேன். ஏதாவது வேணும்னா எடுத்துகிட்டு போகலாம் காய்க்கு அதுக்கு இருக்குன்னு. பாப்பாவோட லஞ்ச் பேக் இங்கேயே இருக்குது, எடுத்து வச்சுக்கலாம். என்னோடய லஞ்ச் வந்து எனக்கும் தயிர் சாதம் அவ்வளோதான். ஸோ அழகாக பாப்பாவுக்கு எடுத்து வச்சுட்டு அனுப்பிடலாம். இந்த ஆர்கனைசேஷன் வந்து நான் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக கிச்சன் க்ளீன் பண்ணி செட்டப் பண்ணியிருக்கேன். நான் அதோட ஃபுல் வீடியோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். எப்படி இருக்குது இந்த ஆர்கனைசேஷன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.